வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். சேம் அதே கோயிலில் தாங்க இருக்கோம். இங்கே தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நேற்று ஒரு ப்ரோ பார்த்துருப்பீங்க, நேற்று ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்தவுடனே அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த மார்னிங் கோயில் வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம போவோம். சேம் இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் தூங்கியிருந்தேன். தூங்கிட்டு அங்கே சார்ஜ் போட்டிருந்தேன். இப்போ நம்ம கோயில் ஃப்ரண்ட் போய் பார்ப்போம். ஆல்சோ இங்கேயும் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் ஷூட் பண்ண முடியும், உள்ளே ஷூட் பண்ண முடியாது, கேமரா அலௌடு இல்லை. அப்படியே நம்ம அவர் வந்தோடனே அப்படியே நம்ம தேரிக்காடு போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. தேரிக்காடு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு சரி ஓகே வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இங்கே பக்கத்தில் டீ கடையில் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ப்ரோ வந்துட்டார். அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அந்த ஸ்ட்ரைட்டை இப்போ போகிறாங்கள்ல, அந்த மெயின் ரோட் வழியாக தான் நம்ம வந்திருந்தோம். இங்கேருந்து வந்துட்டு ஃபுல்லாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. எங்கன்னா அந்த காட்டு ஆக்சுவலாக அந்த ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் வந்தோன்னா அங்கேருந்து உள்ளே வரும்போது ஒரு ஸ்ரீ முருகன் டெம்பிள்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. முஸ்து சாஸ்த ஐயனார் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஜஸ்ட் வாங்க ஒரு 2 கிளிப் பார்ப்போம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். உள்ளே என்னென்ன விக்கிரங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐயனார் இருக்கார். அண்ட் தென் எல்லா ஐயனார் கோயிலையும் இருக்கிற மாதிரி ஒரு குதிரை இருக்குது. பட் இங்கே மேலே முருகன் இருக்கார். முத்து சாஸ்தா ஐயனார் கோயில், சேம் அதே தான், முத்து சாஸ்தா ஐயனார் கோயில்னு சொல்லிட்டு இங்கே தான் உள்ள மெயின் விக்கிரகம் இருக்குது. அண்ட் எப்பயும் போல் நவகிரகம். ஸோ சேம் அதே மாதிரி தான். ஆனால் இங்கே கோயில் கிட்டத்தட்ட காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கெல்லாம் பாம்பு வருமா ப்ரோ? இங்கே வராது, ஆள் நடமாட்டம் இருந்தாலே வராது மேக்ஸிமம். ஓகே, பட் அங்கெல்லாம் இருக்கும்ல, அந்த உள்ளே போனால் இருக்கும். ஓ, உள்ளே போனால் இருக்கும். பட் இங்கே இருக்காது, இந்த சரௌண்டிங்கில் இருக்கு. பாம்பு பார்க்கணுமா? இல்லை ப்ரோ, எதுக்கு ப்ரோ பாம்பு, எதுக்கு ப்ரோ பார்த்து நான் ஒரு அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது வியூவர்ஸுக்கும் நான் சொல்லிடுறேன். அந்த பக்கம் போயிட்டு வந்துருங்க ப்ரோ. எங்கே? அந்த லாஸ்ட்டில் அந்த பக்கம் இருக்காரா? இந்த பக்கம், அந்த பக்கம் இப்படி போய் அங்கே போங்க ப்ரோ. லெஃப்ட்டில் கருவேல பக்கத்தில் லெஃப்ட் இருக்குங்க. இப்படியா? இந்த பக்கம் சொல்கிறீங்களா? ஆமாம், அங்கே இருக்காரு. பொங்கல்லாம் வச்சு சமைச்சிருக்காங்க போல். ஓகே, பெரிய ஆலமரமாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நீங்கள் ஜஸ்ட்டு காடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன், நான் அந்த பாம்பு விஷயத்தை பற்றி பேசியிருக்க மாட்டேன். நீங்கள் வேறு சொல்லிட்டீங்களா கட்டுவரியனா அது இதுன்னு இருக்கும். அது இல்லாமல் டீ கடையில் வேறு பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த டீ கடையில் என்ன சொன்னாங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த கட்டை இருக்குல்ல, சின்ன சின்ன கட்டை, அதில் ஃபுல்லாக இந்த கட்டுவரியம் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. அதுதான் கொஞ்சம் டர்ராக இருந்துச்சு. வாங்க ப்ரோ, அண்ணாச்சி வீட்டு போயிட்டு வந்துடலாம். அண்ணாச்சி வீட்டு போயிடலாமா? ஆமாம். ஓகே ஓகே. இப்படி தான் போகணுமா? ஸ்ட்ரைட்டாக உள்ளே இறங்க வேண்டியதான். ஓ, உள்ளே போகலாமா? கொஞ்சம் தூரம் போகலாம் ப்ரோ, இந்த இடத்துல. ஓகே ஓகே. இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஏதோ பெர்மிஷன் கேட்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. தப்பு பண்ண போனாங்க. வாங்க ப்ரோ, அண்டர் கிரவுண்ட். எதுவும் பாம்பு இம்பு இந்த கருணாகன்னீங்க அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. இருக்கும். அது வரைக்கும் அது எதுவும் பண்ணாது. எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அப்படியே குடிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க. என் மேலே படுறதெல்லாம் அப்படியே கருணாக மாதிரியே ஃபீல் ஆகுது ப்ரோ. ஏய் சூப்பர் ப்ரோ. இதான் ரெட் சாண்ட் டெசர்ட். ரெட் சாண்ட் டெசர்ட். டச் பண்ணி பாருங்க.
அந்த தாமிரபரணி இந்த கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அசுரன். அசுரன் இப்படி ஒரு இது சேம் பீச் மண் மாதிரி தான். ஆனால் அதை விட நல்லா நைஸாக இருக்கே. இது வந்து இந்த இது செடி கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு, ஃபார்மிங் இந்த மாதிரி இதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம பூச்செடி வைக்கிறதுக்கு. இவ்வளோ தான் பார்க்க முடியுமா? இன்னும் போகலாமா? இன்னும் உள்ள கொஞ்சம் தூரம் போகலாம் ப்ரோ. லைட்டாக மண் உள்ளே போகிற மாதிரி இருக்கு. இல்லை கொல்லாம்பழத்துக்கு இந்த இதில் கிடைக்கும். சாரை நிறையா இருக்கும் ப்ரோ. சாரப்பாம்பு. சாரப்பாம்பு உள்ள இந்த மாதிரி சுருண்டு இருக்கும்னாங்க. முன்னாடி இந்த டீ கடையில் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சுருண்டு இருக்கும். ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு ஒரு ரவுண்டாக ஒரு வியூ பார்ப்போம். அது என்னென்ன ப்ரோ செடி நட்டு வச்சுருக்காங்க? கொல்லாம்பழம்னு சொல்லி சொல்லுவாங்க ப்ரோ இங்க. ஓகே. ப்ரோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, சேம் வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபுல்லாக வந்து ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலர் மண்ணாக இருக்குது. இதுலேருந்து கட்டுவீரியன் கூட இருக்கலாம். ப்ரைஸ் வந்து ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக வந்து ரெட் கலர் சாண்டில் அங்கங்கே அந்த பனைமரம் இருக்குல்ல, அங்கே அந்த கீழே இருக்கிற செடியில் வந்து ஃபுல்லாக வந்து பாம்பு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம இப்படி மட்டும் பார்த்துட்டு சேம் வந்து நம்ம ரோட்டுக்கு போயிடணும். ஏன்னா எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் எதுக்கு இப்போ இதை நான் சொல்கிறேன்னா, திடீர்னு ஃபாரஸ்ட்டு ஆட்கள் வந்து எப்போ வேணாலும் வரலான்றாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு 4-5 வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம கன்னியாகுமரி போகிற பிளான் பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, நடந்து போங்க ப்ரோ. 1 செகண்ட் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதை இப்படி போகாமல் முள் இருக்கும், காட்டு முள், இப்படியே போயிடலாம். வெயிலுக்கு வந்து இந்த பாம்பெல்லாம் அவ்வளோ வராது. ஆமாம் ஆமாம், பட் இப்போ நம்ம போகிற பாதையில் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. ஹாய். இப்போ நம்ம வந்து இருக்கிறது எங்கன்னா பாஸ்டர் மோகன்ஸ்லாஸ் வீடு. அது வந்து தேவன் அழைக்கிறான்ற மாதிரி ஒரு இயேசு அழைக்கிறா சம்திங் அந்த மாதிரி வந்து ஒரு மடம் இல்லைன்னா சம்திங் கூடாரம் கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் இருக்குது. வாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு ஏதாவது ரிவ்யூ இல்லைன்னா சம்திங் ஏதாவது சொல்லலாம். இங்கே ப்ரோ ரைட்டில். அங்கே உள்ள ஜஸ்ட்டு வந்து இந்த கேண்டீனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம காஃபி சாப்பிட்றோம். நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி டேஸ்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து
இது என்ன ப்ரோ சொன்னீங்க? ப்ளைன் கேக்கு வித் இந்த காயில் பட்டினத்தோட உள்ளே இருக்கா? ஓகே. ஜஸ்ட் ஒரு கேக் இருங்க, இதோட சாப்பிட்ற போயிருக்கிட்டு. நார்மல் டேஸ்ட் தான், பட் வந்து கொஞ்சம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லாங்க. மேக்ஸிமம் என்னென்னா எல்லாமே கரெக்டான டேஸ்ட்டில் இருக்குது. அண்ட் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த கேண்டீனில் இருக்குது. சரி, ஓகே. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நம்ம கவர் பண்ணிட்டே போவோம். சைஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குது? சின்னதாக இருக்குது. ஸோ இதுக்கு பேர் வந்து தம்மடைன்றாங்க. தம்மடை மீன்ஸ் வந்து இது என்னென்னா ஒரு ஸ்வீட், ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்வீட்னு நினைக்கிறேன். பட் இது வந்து யார் சாப்பிடுவாங்கன்னா இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முஸ்லீம்ஸ் வந்து இது ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்கிறாங்க. சேம் வந்து இது நம்ம வந்து நேற்று காயல்பட்டினம் நம்ம கடந்து வந்துருக்கோம். அவங்களோட ஃபேமஸான நேட்டிவ் சைட் ஆஃப் ஒரு கேண்டீன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பட் வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுவோம். கொஞ்சம் அந்த தேங்காய் அந்த மாதிரி வந்து கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்வீட் வந்து கம்மியாக லிமிட்டடாக எப்படி சேர்க்கணுமோ அந்த மாதிரி சேர்த்துருக்காங்க. அதனால் இது சாப்பிட நல்லாயிருக்கு. உள்ளே போகும்போது எல்லாம் உடனே கறந்துது. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. மொத்தம் என்னென்ன போட்டுருக்காங்கன்னா லைட்டாக அங்கே முந்திரி போய் போட்டுருக்காங்க. டேஸ்டியான அந்த கரெக்டாக வேக வச்சுருக்காங்க. ஓரளவு வந்து ரொம்பவும் வேக வைக்காமல் கரெக்டாக அந்த கரெக்டான ஒரு சைட் ஆஃப் ஒரு ப்ரௌனியாக இருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லாயிருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சரவணா ஸ்டோர் லிஜனோட வீடு தான் பார்க்குறோம். பேக் வியூ ஆக்சுவலாக அதுதானே சைட் வியூ. பேக் வியூ அங்கிட்டு போயிட்டு சைட் வியூ பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போகலாமா? ஆல்கப் அப்படி வச்சுருக்காரு. போட்டுட்டேன். ஆமாம், லெஜண்ட். தாத்தா கட்டின மண்டபம். ஓ, அதான் என்ட்ரியா? லெஜண்ட் 2.0 இப்போ ரீசெண்டாக போஸ்டரை பாருங்கள். ஊரில் பின்னாடி அடிச்சிருக்கோம். நெருப்படி மரம். என்ன ப்ரோ கவர் பண்ணிட்டேன். என்ன ப்ரோ சூப்பரா? குளிக்கலாமா? ஒரு வழியாக அந்த லெஜண்ட் வீடு பார்த்துட்டோம். அந்த வாய்க்கால் ஆக்சுவலாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது தாமிரபரணியோட தண்ணி. ரொம்ப க்ளீனாக செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக யார் இடம் சொன்னீங்க? பார்த்தேன். மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க. ஓ, பக்கத்தில். ஆமாம், பயங்கர பெரிய ஹாஸ்பிட்டல். கூடாரம் ஸ்டார்ட் பண்ணி அப்போ இங்கேருந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தானே? ப்ரேயர் ஹால். இதுதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது. ஃபாரின்ல இருந்துலாம் வருவாங்க ப்ரோ இங்கே. ஓ, அவ்வளோ டிமாண்டு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஆமாம்.
இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தான் வந்து மணப்பாடு அப்படின்றாங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல இருந்து ஷூட்டிங் எடுக்க வந்திருக்காங்க. இங்கே ரீசெண்டாக வந்து இப்போது சிங்கம் படமாக இருக்கட்டும், இங்கே ஜப்பான் படத்தில் நடித்த கார்த்தி கூட இங்கே தான் வந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு வியூ பார்ப்போம். இங்கே மேலேருந்து சர்ச்சிலேருந்து ஆரம்பிப்போம். கீழேயும் ஒரு சர்ச் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலே சர்ச்சிலேருந்து ஆரம்பிச்சுட்டு உள்ளே கூட ஷூட்டிங் எடுக்க அளவுன்றாங்க. போயிட்டு சர்ச்சிலேருந்து ஆரம்பிச்சுட்டு கீழே உள்ள சர்ச்சை முடிச்சுட்டு அப்படியே நிறைய வியூ இருக்குது. ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இங்கே தான் போக போகிறோம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மணப்பாடு வியூ பாயிண்ட்டுன்றாங்க. ஃபுல்லாக செம்மையாக காற்றடிக்குது. ஃபுல்லாக அதுக்கு நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடல் ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி கடல் அப்படியே இங்கே உள்ளே போயிட்டு சர்ச்சு தான். ரொம்ப அழகாக இருக்குது சர்ச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரியிலேருந்து அப்படியே உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகலாமா ப்ரோ? ஓ ஓகே ஓகே. இப்போ ஜஸ்ட்டு இங்கே மட்டும் கவர் பண்ணிட்டு போயிடறேன். செப்பல் எடுத்து தான் போனோம்ல. இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து சர்ச்சோட இன்சைடு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து பூட்டி இருந்துச்சு. அப்படியே நம்ம உள்ளே வந்து எடுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி போயிடலாம். சேம் இங்கே பக்கத்தில் தான் குளிக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போனோம்னா கடல் வந்து கொஞ்சம் வீரியமாக இருக்குன்றாங்க. ஸோ அதனால தான் இங்கே மட்டும் தான் குளிக்கிறாங்க. சேம் இதே கடலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் மேலேருந்து காட்டினேன் அந்த போட் ஸ்டாண்டு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வேணால் நம்ம போட் எடுத்துகிட்டு உள்ளே ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு சேம் இங்கே வந்து நிப்பாட்டிட்டு ஒரு வியூ பார்க்கலாம். மணப்பாடு வீடியோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேரிக்காடு போயிருந்தோம். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸில் இருந்தால் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். சேம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம திருச்செந்தூர் ஆலந்துளை வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர்? ஆதித்யா ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த நீங்கள் இப்போ பார்த்த எல்லா மணப்பாடு இந்த வீடியோஸு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து இவர் சொல்லி நான் எடுத்தது தான். ஃபுல்லாக வந்து நான் கேப்சர் சொன்னது இவருக்கு ஃபுல்லாக வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. சரி ஓகே. அப்படியே நம்ம தேங்க்யூ. அப்படியே நம்ம நேராக கன்னியாகுமரி நேராக போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக ப்ரோ வந்து நம்மளுக்கு வந்து குட்டம் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் பேர்? கரண் ப்ரோ வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியே இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போயிட்டுருக்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரோ இருக்கும் கன்னியாகுமரி?
60 கிட்டத்தட்ட 60. ஸோ போயிட்டே இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் ஜோன்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இப்போது ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. ஜாம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு. எப்படின்னா இங்கே திருச்செந்தூர், கன்னியாகுமரி அண்டு அது பக்கத்தில் வந்து அந்த சரௌண்டிங் இருக்கிற தூத்துக்குடி, திருநெல்வேலி கூட சம்திங் சொல்லலாம். அங்கே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது பிரசித்தி பெற்ற விஷயங்கள் சம்திங் ஏதாவது வந்து ஒரு டூர்ஸ் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா ப்ரோ கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோவோட இன்ஸ்டா ஐடியை வந்து நான் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். ஏதாவது சம்திங் ஏதாவது ஒரு நல்ல ஒரு டூரை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏரிக்காரை கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் சர்வீஸ்னால் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ப்ரோக்கிட்ட வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவருக்கும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நல்லா என்ஜாய் பண்ண சுற்றி காமிக்கிறாரு, நல்லா வந்து எக்ஸ்ப்ளோரேஷன். இவரான தான் மேக்ஸிமம் நான் போக முடிஞ்சுச்சு. ஸோ அதே மாதிரி இவர் MBA கிராஜுவேட்டு. இப்போது பக்கத்தில் வந்து இப்போது ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காரு நினைக்கிறேன். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ரோ பண்ணிகிட்ருக்காரு. வாங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு வழியாக வந்து கூடங்குளத்துக்கு மேக்ஸிமம் நியர்பை வந்துவிட்டோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். ப்ரோ வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணார். ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ? அருண் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். சேம் இங்கேருந்து நம்ம வந்து 4 கிலோமீட்டர் நேரம் போயிட்டு அங்கேருந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் பார்த்துட்டு ஒரு வியூ பார்த்துட்டு அதோட வீடியோ முடிச்சோம். ப்ரோ கூடங்குளத்திலே வீடியோ முடிச்சிடலீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க. ஏன்னா வந்து சார்ஜ் இல்லை ஒன்று, இன்னொன்று வந்து இப்போது எடிட் முடிச்சிட்டேன்னா நான் அப்லோட் பண்ணணும், அதுக்கு வேறு சார்ஜ் வேணும். ஸோ அதனால் வந்து சார்ஜ் சுத்தமாக இல்லாதனால உடனே முடிக்கலாம்னு சொல்லிவிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம், கன்னியாகுமரியிலேருந்து இந்த சன்ரைஸ் ஒதுக்கியும் இல்லை, அதுலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் போவோம், ஒரு வியூ கூடங்குளம் காமிக்கிறேன். ஸோ அதோட முடிச்சிடும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தது தான் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்தோட ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2 கேட்டு உள்ளே இருக்கான். ஸோ அவ்வளோதாங்க. அவ்வளோதான் நல்லா கவர் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஆப்பு தான். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த 36வது நாள் வந்து கரெக்டாக நான் சொல்ல மாதிரி கன்னியாகுமரி இது சூரிய உதயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, ஓகே, பார்ப்போம்.